தெலுங்குல நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து தமிழில் நடிக்கும்போது தமிழில் டப்பிங் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த தெலுங்குடைய ஸ்டைல் இருக்கும். யாரானே எதுக்கு சொன்ன தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு இல்லையா, அந்த ஒரு இது இருக்கும். நார்த் இந்தியாவிலேருந்து வந்தால் இவர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பேசுகிறாருன்னு இருக்கும். இது வந்து ஜென்ரலாக இருக்கிறது. எனக்கு ஒரு இன்ன வரைக்கும் அந்த மிஸ்ட்ரி புரியவே இல்லை. அப்படின்னா என்னென்னா, வேறு லாங்குவேஜில் பாடும்போதும் சிங்கர்ஸ் மட்டும் எவ்வளோ அழகாக கரெக்டாக பாடிடுறாங்க. எனக்கு வந்து நான் எப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு கேட்கும்போது தான் அதை யோசித்தேன். ஐ திங்க் ஆஷா போன்ஸ்லேயே அவங்க பாடினது செண்பகமே பாட்டு. அந்த பாட்டு பாடும்போது நான் அதை கேட்டுட்ருக்கேன். ஒரு இடம் கூட அவங்க நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பாடினாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்போ கூட வந்து ராஜா சாரோட கச்சேரியில் விபாவரின்னு ஒருத்தவங்க பாடுறாங்க. விபாவரி பாடும்பொழுது அவர் ராஜா சார் கச்சேரியிலே சொல்கிறார், இவங்க ஃப்ரம் நார்த்லேருந்து வந்திருக்காங்க, இவங்க பாடுறத கேளுங்க அப்படின்னா கேட்டால் உச்சரிப்பு அப்படி இருக்கும். ஆமாம், எதில் எழுதி வச்சு ஜானகியம்மாவுடைய அந்த நோட் புக்கையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. அவங்க வேற லாங்குவேஜில் தெலுங்குல தான் எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சு அதை பாடும்போது தமிழ் அவ்வளோ அழகாக உச்சரிப்பாங்க. எப்படி அது நடக்குது சிங்கர்ஸ்க்கு மட்டும்? ஐ திங்க் சார், ஐ மீன் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ கர்நாடக சங்கீதத்தில் நாங்கள் தெலுங்கு கீர்த்தனைகள் நிறைய பாடுவோம், தமிழும் பாடுவோம், கன்னடம் பாடுவோம், ஹிந்தி பாடுவோம், பஜன்ஸ் பாடுவோம், மராட்டி பாடுவோம். அதனால் கர்நாடக சங்கீதத்துலேருந்து வந்தவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் எங்களுக்கு ரெப்பர்டாரே அப்படி தான், சமஸ்கிருதம் எல்லாமே. பட் பியூர் ஃபிலிம்ஸ் பாடுறவங்க வந்து அவங்க நிறைய பாட்டு கேட்டு இந்த ஹிந்தி சாங்ஸ்லாம் கேட்டுக்கிறது அந்த சவுண்டு தான். சவுண்டை கேட்டு அதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபார் பிளேபேக் சிங்கர். ஸோ ஐ திங்க் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால், அவங்க தெலுங்குல சொல்லிக் கொடுக்கும்போது அதை அப்படியே கேட்டு பாடிடணும். தெலுங்கு தெரியாது, எனக்கு தெரியும் கொஞ்சம், பட் புரியும் எனக்கு. யாராவது பேசினா ஃபுல்லா புரியும், அது தெலுங்குன்னு புரியும். ஆமா, இல்ல அர்த்தம் புரியும். ஏன்னா கர்நாடக சங்கீதத்துல இப்ப தியாகராஜ கீர்த்தனை எல்லாம் தெலுங்குல தானே சார் இருக்கு, எல்லாம் நிறைய தெரியுது. ஆமா, அர்த்தம் புரியும், தெலுங்குனும் புரியும், அர்த்தம் புரியும். அது மாதிரி என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும்? தமிழ் நல்லா எழுத படிக்க, ஹிந்தி எழுத படிக்க பேச நல்லாவே, சமஸ்கிருதம் எழுத படிக்க அண்ட் உச்சரிக்க, தெலுங்கு கொஞ்சம், இட்டாலியன் பிகாஸ் ஆப்பரா படித்தேன். ஸோ அங்கே போய் இட்டாலியன் படித்தேன். ஸோ நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிங்கரோட தான் பேசிட்டு இருக்கேன். அதனால இன்டர்நேஷனல் முடியுமா சார்? என்னங்க ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னால் வேறங்க, நீங்கள் இட்டாலியனே எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த மொழியே தெரியும், இட்டாலியில் பேசுகிற மொழி தெரியும் அப்படிங்கிறது அது ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். அது பட் அது இசைக்காக தான் கற்றுக்குது, அதுக்கு இல்லையா? அது ஆய்வு பண்ண போகிறோன்னா அந்த ஆய்வு நீங்கள் அங்கே போய் படித்ததுனால. ஆமாம், அந்த ஆய்வுக்கேற்ற அந்த பாட்டு என்ன இருக்குது அது, பிகாஸ் அவங்க வந்து வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பண்ணியிருக்கிறதுனால எங்களோட ப்ரொஃபஸர் சொன்னாங்க, நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கு ஏற்றுட்டு நான் அங்கே போய் படித்து கற்றுட்டேன். பட் நல்லா இருக்கு, அது பிற மொழிகள் கற்றுக்கும் போது அவங்க பிரெயின் கொஞ்சம் டெவலப் ஆகுது. சரி, தமிழ் சிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸில் பாடும்போது ப்ராப்பராக பாடுறாங்க. அதர் லாங்குவேஜஸ்லேருந்து இப்போ ஆஷா போன்ஸ்லேமா வந்து தமிழில் பாடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜெயஸ்தாஸ் சார் அவர் தமிழில் பாடும்போதும் பிரமாதமாக இருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-15 இயர்ஸ் பேக்கில் அப்படின்னு பார்க்கும்போது நார்த்லேருந்து வந்த சிங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்ச அதே மொழியிலே பாடுறாங்க, ஆனால் அது தமிழ் இல்லை. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, இப்போது நீங்கள் தெலுங்கு போய் தப்பாக பாடணும்னு வச்சுங்களேன், இப்போ மகாநட்டியில் நீங்கள் பாடுறீங்க, ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா தே வில் கரெக்ட் இட். அண்ட் நம்ம ரெப்யூட்டேஷனுக்கே பாதகம் வருமோ நமக்கே பயமாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் பிற மொழியில் பாடும்போது. இப்போ கூட அஞ்சவண்ண பூவே அச்சவண்ணை பூவா பாடியிருக்கேன் தெலுங்கு தக் லைஃப்பில். கேர்ஃபுல்லாக பாடினேன், பிகாஸ் அது கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த சவுண்டு கரெக்டான்னு கேட்டு தான் பாடினேன். ஆனால் ஏன் அப்புறம் சில சிங்கர்ஸ் வந்து ஒரு சில மேல் சிங்கர்ஸ் அங்கே நீங்கள் வந்து பாடும்போது, ஆக்சுவலி ஃபீமேல் சிங்கர்ஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை நான் பார்க்கல. இப்போ ஸ்ரேயா கோஷல் நீங்கள் பாடும்போதோ மற்ற சிங்கர்ஸ் பாடும்போது நான் ப்ராப்ளம் பார்க்கல. ஒரு சில மேல் சிங்கர்ஸ் அங்கேருந்து வந்து பாடும்போது டோட்டலாக வந்து அந்த எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படிங்கிறாரு, எனக்கு புரியவே இல்லை. அது ஏன் அது வருது? அப்போ அவங்களுக்கு வந்து கற்றுக்க டைம் இல்லையா, இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம சொல்லி தரணும்? அது ஏதாவது உங்களுக்கு இது வந்து நம்ம கரெக்டாக பாடுறோம்ல, நீங்கள் போய் கரெக்டாக பாடுறீங்க, அவங்க வந்து இங்கே ஃபீமேல் சிங்கர்ஸ் எல்லாரும் கரெக்டாக பாடுறாங்க, உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா ஏன் நீ இவர் மட்டும் இப்படி பாடுறாங்க அப்படின்னு? கண்டிப்பாக அது கேட்கும்போது ரேராக தோணும். இவங்கன்னு நம்ம வந்து இப்போ கை காட்டி தோணாது, ஜஸ்ட்டு ரேண்டமாக கேட்கும்போது இது வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் சடனாக ஒரு ஷாக் ஆகும்.
ஐ திங்க் அது வந்து டீம் எஃபர்ட் தானே சார். இப்போ ஒரு லிரிசிஸ்ட் அங்கே இருப்பாங்க, அவங்க வார்த்தைகள் சொல்லுவாங்க, இல்லைங்க இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி பாடுங்கிறது சொல்ல வேண்டிய கடமை வந்து லிரிசிஸ்டுக்கு, கம்போசர்ஸ் எல்லாருமே கம்போசர்ஸ்க்கு இருக்கு, மியூசிக் சூப்பர்வைசர்ஸுக்கும் இருக்கு. பல பேர் இருக்காங்களே. இப்போ சிங்கருங்கும் போது நம்ம மைக்குக்கு முன்னாடி இருக்கோம், நமக்கு ஸ்ருதி, தாளம், பாவம், பல விஷயங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கு. பட் அங்க வந்து நம்மள வழிநடத்த இருக்க ஆட்கள் இருக்கும்போது நம்ம அவங்கள நம்புறோம்ல. ஸோ அவங்க சார் ஸ்டாப் சார், இதை கொஞ்சம் மாத்திக்கங்க சார், பாடுங்க சார்னு அவங்க சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணும். நான் சிங்கர்ஸுக்கு தான் சப்போர்ட். இல்லை கரெக்ட் தான். இல்லை ஆக்சுவலாக வந்து நீங்கள் அது நிறைய பேர் அது இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தா அது கரெக்டாக இருக்கும். அது லிரிக் ரைட்டர்ஸ் கரெக்டாக அது சவுண்ட் அங்கே பார்த்துங்க சார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ஒரு இது இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு பாட்டு சினிமாவில் ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. பாட்டு பாட சொல்லும்போது உங்கள்கிட்ட என்னென்னலாம் சொல்லுவாங்க? எமோஷன் சொல்லுவாங்களா, இல்லை ஸ்ட்ரைட்டாகவே பாட்டை சொல்லி கொடுத்து இந்த பாட்டு நான் ட்ராக் ஒன்று எடுத்துருக்கேன் மேடம், அந்த ட்ராக் கேட்டுக்கங்க, நீங்கள் அப்படியே அதை பாடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை இந்த பாட்டில் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இந்த ராகத்தில் இருக்குது, இது நீங்கள் இந்த இடத்துல பாடணும், பாட்டை ஃபுல்லாக சொல்லி தருவாங்களா வேர்ட் பை வேர்டு? இல்லை ஸ்ட்ரைட்டாக அவங்கள்ட்ட கொடுத்து லிரிக்ஸ் கொடுத்துட்டு இதான் டியூனு, நான் ஒரு ட்ராக் மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், இதை அப்படியே பாடிடுங்கன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்கிற அத்தனை சினாரியோவும் கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு, டிபெண்ட் ஆன் த சாங். பட் எனக்கு மெயினாக அமைஞ்சது எப்படின்னா, வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, மியூசிக் டைரக்டரே உட்காந்து லைன் லைனாக பாடுவார், அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன். ட்ராக் இருக்கும், அவர் சொல்லி கொடுக்கறது அப்படியே பாடிடுவேன். ஓகே, அப்படி நான் வர்றது தான். பட் இந்த ராகம் பேஸ்ட் சாங், இந்த கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் மட்டும் அந்த ட்ராக் போட்டு அந்த ராகமாக கொஞ்சம் நான் இம்ப்ரவைஸ் பண்ணி கொஞ்சம் பாட வேண்டியது. அதே மாதிரி சதானனும் அஞ்சு வண்ண பூவே ரஹ்மான் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது எப்படி என்ன சொன்னார்? இல்லை அதான் அவர் வந்து வேர்ட்ஸ் வந்தாச்சு, வில் கோ ஃபார் டேக் அப்படின்ட்டார், அவ்வளோதான். ஸோ நேராக போய் அவர் சொல்கிற இல்லை பாடி காமிச்சாரு. இல்லை அதான் சொல்கிறேனே, வில் கோ ஃபார் டேக் அப்படின்னாரு. ஸோ அங்கே டேக் போது அவர் பாடுறாரு, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். ஐ மீன் என் மைண்ட்லேருந்து அப்படியே வருது, அது ட்ரை பண்ணுறேன், பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு 2 லைன் அந்த எமோஷன்ஸும் சொல்கிறாரு அவர். நீங்க அந்த பாட்டை இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது மணிரத்னம் சார் அவர் இருந்தாரு. ஸோ மணி சார் வந்து ரஹ்மான் சாரோட கம்யூனிகேஷன், ரஹ்மான் சார் என்னோட கம்யூனிகேஷன் ஆன் திஸ் சைட் ஆஃப் த மைக். ஸோ நமக்கு எனக்கு வந்து மணி சார் அவர்கிட்ட என்ன சொன்னாருங்கிறது கேட்காது ஆப்வியஸ்லி, பிகாஸ் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருக்கோம், இந்த சைடில் இருக்கும். பட் ரஹ்மான் சார் வந்து இந்த இமோஷன் அப்படி இப்படிலாம் கிடையாது, பாடிட்டார். அவர் பாடினா அதுக்கு மேலே என்ன வேணும் இமோஷன் நமக்கு, அவ்வளோதான். அஞ்சு வண்ண பூவே அந்த மாதிரி பாடுங்க கொஞ்சம் அப்படி. ஸோ ஹி வில் ஜஸ்ட் டெல், ஐ வில் சிங் இட் இன் அ ஃபியூ வேஸ். அப்புறம் எது அவருக்கு பிடிச்சிருக்குங்கிறத அவர் ஓகே இந்த மாதிரி சொல்லுவார். அந்த காத்தா வரேன் காப்பா வரேன்ல வந்து அந்த ட்ரெமோலோன்னு சொல்லியிருக்கேன், அதை பற்றி இந்த இட்டாலியன் வோக்கல் டெக்னிக். எப்படி அது காத்தா வரேன், அது பிளெயினாக பாடும்போது காத்தா அதான் நோட்டு. பட் அவர் சொன்னார் அந்த காத்து மாதிரி ஒரு வரணும் அந்த ஃபீல் அப்படின்னு. என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது தான் காத்தா அந்த காத்தா அந்த சவுண்ட் இருக்குல்ல, அது ட்ரெமோலோன்னு பேரு. அது இட்டாலியன் ஆப்பரால அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பாடுவாங்க அது. ஸோ அது வந்து எனக்கு தோணிச்சு, அது பண்ணி பார்த்தா என்ன, அந்த ஒரு தாயோட தவிப்பு பண்ணேன். அவர் ஓகே திஸ் இஸ் குட். ஸோ உங்களுக்கு அந்த தாலாட்டு பற்றி சொன்னீங்கல்ல, அந்த தாலாட்டு பாடல்கள் பற்றி நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த ஆய்வு பண்ணதுனால இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்ததா? எல்லாமே நமக்கு கான்ஷியஸாக பண்ணுறதோட சப்கான்ஷியஸாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எல்லாமே கான்ஷியஸாக இதை இன்கார்பரேட் பண்ணுவோம், அது அப்படி இல்லை, பட் வந்தது, அந்த ஃபீல் வந்தது டிஃப்ரெண்ட்டாக. அந்த மியூசிக்கில் வேறு என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க? அதான் இப்போ மை PhD வாஸ் இன் ஆப்பரா அண்ட் கர்நாடிக் மியூசிக். ஸோ இட்டாலியன் ஆப்பரா அண்ட் கர்நாடிகா. ஓப்பரா கர்நாடிக் மியூசிக் ஓப்பராவா? இல்லை, ஆப்பரா, இட்டாலியன் ஆப்பரா அண்ட் கர்நாடிக் மியூசிக் ராகங்களில் எப்படி இருக்குது, வாய்ஸ் சவுண்டில் எப்படி இருக்குது. அண்ட் அந்த ஆப்பரா டைமில் ஆக்ட் பண்ணிகிட்டே பாடுற சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஆக்டிங் கிளாஸும் போனேன் அங்கே இன் ஆஸ்திரேலியா, பிரிஸ்பன் குயின்ஸ்லாண்ட் கன்சர்வேட்டோரியம். ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் அதுவன் லைக் யூனோ ஆஸ் அ பெர்ஃபார்மர், நீங்கள் சொன்னீங்கல்ல மேடை பெர்ஃபார்மருங்கும் போது கர்நாடக சங்கீதத்துலேயும் சரி, நம்ம ஃபிலிம் சாங்லேயும் சரி, ரொம்ப அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது இப்போ டான்ஸ் வந்து கொண்டு வராங்க, பட் நடிச்சுட்டு பாடுறதுங்கிறது இல்லை. பட் அந்த காலத்தில் இருந்துச்சு, அந்த மேடை நாடகங்கள்லாம் பாடிட்டு.
ஸோ அந்த காலத்தில் இருந்துச்சு. இது ஆப்பரால இப்போவும் இருக்குது. ஸோ அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டே பாடுவாங்க, இப்படி வருவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு யூனோ லைக் ஸோ ஆக்ட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி. என்ன மாதிரி மைக் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் 2 hands யூஸ் பண்ணும்போது? இல்லை, அதாவது ஆப்பரால மைக்கிங்கே கிடையாது, அது வாய்ஸ் ஹேஸ் டு கேரி. எவ்வளோ தூரத்துக்கு? பெரிய ஹால் வரைக்கும் கேரி ஆனோம் அது. ஸோ அந்த மாடுலேஷன்ஸ் அப்படியே இருக்கும், வேற மாதிரி இருக்கும் அது. ஸோ அப்போது ஓப்பன் த்ரோட்டு? நாட் ஓப்பன் த்ரோட் என்டையர்லி. அது வந்து மிக்ஸ்ட் வாய்ஸ்ன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அது ஹெட்டும் இருக்கும், அதாவது த ஹோல் ஃபார்மெண்ட்டுன்னு பேர் அதுக்கு. அந்த ரெசோனன்ஸ் காலம், ஃபிசியாலஜி ஆஃப் த வாய்ஸ் வந்து தேவை நமக்கு, அந்த நாலேஜ் அப்போ தான் புரியும். ஸோ நம்ம செஸ்ட் வாய்ஸில் பாடும்போது அப்படிங்கிறது நம்ம செஸ்ட் வாய்ஸு, மிக்ஸ்டு அது ஹெட்டு. ஸோ இது 3 சேர்ந்தும் போது அப்படியே போகும்போது ஒரு 3 octave ரேஞ்சில் அப்படி போகும்போது அது வந்து அப்படி வரும். ஸோ ஓப்பராவில் ஒரு சின்ன பிட் எங்களுக்காக பாடுங்க, ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்தியாவில் எங்கேயுமே கேட்டதில்லை, வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது 17th century இட்டாலியன் ஆப்பரா, ஃபர்ஸ்ட் ஆப்பரா எவர், உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஆப்பரா 1607 பண்ணது. ஓகே, அதில் தான் நான் யூஸ் பண்ணேன் அது. ஸோ அது கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அது சீன் என்னன்னா, இசை வடிவா இருக்கிற இசை வராங்க, இசைய ஒரு லேடியா நீங்க திங்க் பண்ணுங்க, அவங்க என்ட்ரி ஆறாங்க. ஓகே, அவங்க சொல்றாங்க நான் தான் இசை, அழகான வார்த்தைகளோட மக்கள் மனசை அமைதிப்படுத்துறவோ நான் தான் இசை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுதான் அர்த்தம். Io la musica son kai dolci accenti, so fa tranquillo ogni turbato cuore, ed or di nobilira ed or d'amore posso infiammar le più gelate menti. ஆனா லாஸ்டா முடிக்கும் போது திடீர்னு இந்துஸ்தான் கசல். ஸோ தி ஃபியூஷன் மாதிரி நான் பாடினேன். ஸோ இது என்னோட ஃபியூஷன் ஆஃப் வாய்ஸ் வித் இட்டாலியன் ஆக்சன்ஸ் அண்ட் வித் கர்நாடிக் ஸ்டைல். கிரேட். அதான் அந்த லாஸ்டா நீங்க முடிக்கும் போது நோட் பண்ணேன். கரெக்ட். Le più gelate menti அப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்க அவங்க. நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன், Le più gelate menti ma pada sani da ma da ma ri sari ma pa அங்க ராகத்தை கொண்டு வந்துட்டேன் நான். ஸோ இதுதான் என்னோட சூப்பர்ங்க. ஆக்சுவலாக ஆனால் இந்த மாதிரி இப்போ சிங்கர்ஸ் வந்து வேற யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து வெஸ்டர்னும் சேர்ந்து கர்நாடிக்கும் சினிமாவும் பண்றதுன்னு யாராவது நீங்க பாத்துருக்கீங்களா அது வரைக்கும்? வேற லாங்குவேஜ் பீப்புள்ல யாராவது? இல்ல உங்களுக்கு ஐ திங்க் ட்ரைனிங் இருந்திருக்கு. ஸோ அனுராதா ஸ்ரீராம் மேடம் அவங்க பண்ணிருக்காங்க, அது தெரியும். அவங்களுக்கு ட்ரைனிங் நல்லாவே இருந்திருக்கு. ஸோ அவங்களோட சிங்கிங்ல யூ கேன் see நல்ல ஒரு அந்த ஆல் 3 காம்பினேஷன்ஸ் எல்லாமே காம்பினேஷனான, ஐ மீன் வெரி நாலேஜபிள் சிங்கர் அவங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த பேக்ரவுண்ட் டெஃபினெட்லி. பட் ஆப்பரால ஸ்பெசிஃபிக்காக பிஹெச்டி பண்ணது நான் தான் பண்ணியிருக்கேன். கிரேட். ஆன் அ வேர்ல்ட் லெவல் இந்தியாலேருந்து பண்ணல அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸாமினர்ஸ் சொன்னாங்க. ஓகே, எங்ககிட்ட இன்டர்நேஷனல் எக்ஸாமினர்ஸ். கங்க்ராட்ஸ் ஃபார் தட், கங்க்ராட்ஸ் ஃபார் தட். அண்ட் இப்போ இருக்கிற சிங்கர்ஸ் நிறைய சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. எந்த சிங்கர் வந்து உங்களுக்கு கேட்கும் போது ஒரு நல்ல ஃபீல், எனக்கு அவங்க பாடினதுன்னு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அப்படி சொல்லுங்க, ஒரு ஃபேனா? ஓ காட், அது ரொம்ப கஷ்டமான கேள்வி சார். பிகாஸ் அவ்வளோ பேர் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, எப்படி சொல்றது. அதுவும் நிறைய பேர் சில பாடல்கள் வந்து இப்போ எப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஒருத்தர் சொல்லிட்டோம்னா இன்னொருத்தர் தப்பா எடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வேற என்ன சொல்றது எல்லாம். இல்ல நான் வந்து ஒரு பை டிஃபால்ட்டா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, சில பாடல்கள் கேட்கும் போது நம்ம மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணோம். எனக்கு யாருக்கிட்ட என்ன பிடிக்கும்னு வேணா ஒரு 4-5 பேரை பத்தி சொல்றேன். சரி, ஓகே, சொல்லட்டுமா? யாருக்கிட்ட என்ன பிடிக்கும்? ஓகே, சரிங்களா? ஓகே, ஓகே. ஸோ எனக்கு மதுஸ்ரீ இருக்காங்கல்ல, அவங்க குரல் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அவங்க ஒரு கேஷுவலாக ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் ஃபீலில், ஆனால் ஃபிலிம் சாங் அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க. அந்த மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலாவன், அந்த வாடுதே, அது சொல்லும் போதே ஒரு இது இருக்கும். அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, பேசுகிற மாதிரி இருக்கும், மச்சான் எப்போ வர போற அப்படின்னு. ஸோ இட்ஸ் வெரி, ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பிரசிவ் சிங்கர்ஸ் வித்தவுட் ட்ரைங். ஓகே.
அவங்க ட்ரை பண்ணாமே எக்ஸ்பிரஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதனால தான் ரஹ்மான் சார் அவ்வளோ ஆசைப்பட்டு அவங்களுக்கு பாட்டுகள். ரஹ்மான் சார் வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து லாட்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ் இல்லை. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல போது தான் தெரியுது சில பாடல்கள் சில விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி சிங்கர்ஸ்லாம் வந்து ரஹ்மான் சார் பாட வச்சிருக்காரு அப்படின்னு. ஆமாம், அது ஐ திங்க் இன்ட்யூட்டிவாக அவருக்கு தோன்றதுன்னு நினைக்கிறேன். தெரில அது எப்படி தான் அது கிஃப்ட் இல்லை. ஒரு கம்போசருங்கும் போது அவங்களுக்கு அந்த விஷன் நீங்க சொல்ற மாதிரி அது தெரியணும். ஓகே, ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ மதுஸ்ரீ சொல்லிட்டீங்க, வேற யாரு? மதுஸ்ரீ. இப்போ இந்த வைஷாலி சாமந்த்னு ஒரு சிங்கர் ஜிங்கிச்சா பாடியிருக்காங்க. ஜிங்கிச்சா, ஓகே. அவங்க குரல் வந்து பிளேஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும், ஒரு குறும்பு இருக்கும். அந்த ரொம்ப அழகா அது சிங்கச்சா ஜிங்கு சிங்கச்சா ஜிங்கச்சா ஜிங்கு சிங்கச்சா, அது ஒரு சின்ன சங்கதியில் கூட ஒரு ஏசந்தல்லிய பங்கலக்குங்க அதில் ஒரு விளையாட்டு இருக்கும். அது வந்து அது பாடுறது கஷ்டம், அவ்வளோ ஜாலியாக பாடுறது கஷ்டம். அந்த ஒரு சீரியஸ்னஸ் ஆஃப் த தாளம் பிச்செலாம் இருக்கும்போது அவ்வளோ ஜாலி கஷ்டம். ஸோ எனக்கு வைஷாலி இந்த தக்லைஃப் ஆல்பம்லேயே சொல்லணுன்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஆல்சோ லைக் இப்போ ஆதித்யா ஆர்கே பாடுறாரு. அவர் வந்து இஸ் காட் அ குட் சார்ட் ஆஃப் அந்த ஃபீல் இருக்கு அவர் வாய்ஸில், ஒரு இமோஷன் இருக்கு. அகேன் ஜிங்கிச்சா பாடியிருக்காரு அவர். ஸோ ஆதித்யா இஸ் டூயிங் வெல். பால் டப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ஐ திங்க் இஸ் வெரி, அவர் வாய்ஸ் வந்து ஒரு நல்ல யூனிக்கான வாய்ஸ், கிளியராக இருக்கு வாய்ஸு. இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம். ஆமாம், நான் ரேப் ரொம்ப கேட்பேன், ரேப் கேட்பேன். ஆமாம் ஆமாம். பிடிச்ச ரேப்னா என்ன பண்ண? பிடிச்ச ரேப்னா வந்து நிறையா இருக்குது. எமினம் பிடிக்கும். அண்ட் தென் ஐ மீன் வெஸ்ட்ல சொல்கிறேன், எமினம் தெரியும். ஓகே, கென்ட்ரிக் எல்லாரும் ரொம்ப பிடிச்ச. தமிழ் ரேப்பில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இருக்கா? தமிழ் ரேப்பில் தான் இப்போ பால் டப்பா பண்ணியிருக்காருல்ல, காற்று மேலே காற்று கீழே காற்று சைடில். ஆமாம், அது வந்து அதாவது அந்த தேவாசாருக்கு இட்ஸ் அ நாட் ஊத்திக்கின்னு ஏத்திக்க அதெல்லாம் அந்த பாட்டு காத்தடிக்குது காத்தடிக்குது கசிமேட்டு அந்த கானாலேருந்து ஒரு ரேப்பில் கொண்டு வந்து பால் டப்பா பண்ணியிருக்கிறேன். ஐ திங்க் ஆஃப்ரோ அண்ட் பால் டப்பான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. ஐ திங்க் ஸோ. ஸோ அது நல்லா இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து இந்த பிரதரில் பண்ணியிருக்கேன்ல, ஊர் சைடில் ஃபால்ட்டை வச்சு நீ என்ன இது அந்த பாட்டு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பால் டப்பா ஃபேன்? பால் டப்பா ஃபேன். இங்க இருக்கிற இதுல ரேப்ல ஐ லைக் பால் டப்பா. அண்ட் வி மெட் ஆல்சோ தக்லைஃப் லான்ச்ல பார்த்தோம். பிகாஸ் ஓமாரா பாடியிருக்காருல்ல அந்த பாட்டும் போது. ஸோ அவர் சொல்லிட்டு இருந்தது, எனக்கு பால் டப்பா என்கிட்ட சொன்னேன்னா எனக்கு வந்து ஆப்பரா கர்நாடிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், வி ஷுட் கொலாபரேட் அப்படின்னாரு என்கிட்ட. இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவரு மியூசிக் கத்துக்கிட்டாரு பால் டப்பா. ஐ எம் நாட் ஷூர், பட் ஹீஸ் ஐ மீன் நேச்சுரல் டேலண்ட் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் டெஃபினெட்லி. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரொசீடிங்? நம்ம இப்போ கர்நாடிக்கா, வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? கர்நாடிக்கில் எதில் ஒரு லெவல் நம்ம போகணும்னு நினைக்கிறது? எல்லாத்துலேயுமே. அண்ட் ஐ திங்க் திஸ் டைம் ஃபார் எவ்ரி திங். இப்போ நான் வந்து என்ன மாதிரி பர்சன்னா, ஒரு நாளில் 24 hours இருக்குன்னா எல்லாத்தையுமே ஒரே இது பண்ணால் போர் அடிச்சிடும் எனக்கு. ஒரு ½ hour இது பண்ணுவேன், அப்புறம் ஒரு பாட்டு கேட்பேன், அப்புறம் சும்மா வேறு ஏதாவது கிட்டாரை வச்சு பாட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். ஓனாக கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது அந்த மாதிரி. ஸோ அது போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் எக்ஸ்பெக்ட். டெஃபினெட்லி. இப்போவே ஒரு 2-3 songs பண்ணியிருக்கேன். இப்போ கண்டினியூவாக ஒரு 4-5 பாட்டு வந்துட்டுருக்கு அப்படியே தானா. ஸோ அதுக்கு ப்ரொடியூசர்ஸோட ஒர்க் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தாலாட்டு பாடல்கள் வந்து நீங்கள் நிறையா ஆராய்ச்சி பண்ணதா சொல்லும்போது அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆல்பம் பண்ணணும்னு உங்களுக்கு? அது ஆல்பம் நானே கம்போஸ் பண்ணி பண்ணணும். பட் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் முன்னாடி. பட் அது வேற ஒரு கம்போஸருக்கா பல வருஷம் முன்னாடி பண்ணது. பட் நான் பண்ணலாம் ஒரு ஆசை இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு டைம் வரணும், நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வரணும். இல்லை அது வந்து நம்ம மியூசிக் எப்பவுமே அப்படிதான் தானாக வரணும். இது ரஹ்மான் சார் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். அவர் என்ன சொல்லுவார்னா, யூ கான்ட் ஃபோர்ஸ் இட் அப்படிம்பாரு.
அது இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் மீடியா. ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் ஒரு மியூசிக்கில் ஒரு ஓன் கம்போஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா தட் இஸ் சம்திங் லைக் நமக்கு நான் ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி நம்மளோட இது எல்லாமே இருக்கு. ஸோ எவ்ரிபடி வந்து ஓன் கம்போசிங். இப்போ பிரதீப் எல்லாம் சிங்கர் எடுத்தோம்னா அவர் ஸ்டேஜில் பாடும்போதே சினிமா பாடலை விட அவரோட ஓன் கம்போசிங்கில் பாட்டு பாடுவார். ஸோ அப்போ அந்த ஓன் கம்போசிங்கில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு இன்னைக்கு. ஸோ சின்ஸ் நீங்கள் வந்து பிஹெச்டி வாங்கினதுனாலையும் ஒரு ரிசர்ச்ல இருந்ததுனாலையும் ஓப்ராலையும் கர்நாடிக்லையும் வந்து பிஹெச்டி வாங்கினதுனாலையும் ஸோ அந்த டாக்டரேட் பட்டம் பெற்றதுனால உங்களுக்கு இன்னும் அதோடைய நுணுக்கங்கள் நிறைய தெரியும். அது எனக்கு ஆசையும் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் ஐம் ரெடி நவ் லைக் டு டூ இட். ஸோ இனிமே இந்த சென்னையில் தானா? ஆமாம், இனிமே சென்னையில் தான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். பல பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவங்க அங்கே இருக்காங்களோ அப்படின்னு. ஏன்னா இந்த ஃபீல்டில் போட்டி நிறைஞ்ச ஃபீல்டு. ஸோ இங்கே இருக்கேங்கிறத நான் தெளிவாக ஏன் சொல்கிறேன்னா, அதான் இல்லை அது சமயத்தில் சொல்லுவேன் உடம்பு சரியில்லைனா கூட ஜுரம்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ஏன் ஜுரம்னு சொன்னால் ஆமாம் நாளைக்கு எனக்கு ஜுரம்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்பி ஒரு உடம்பே சரியில்லைன்றாங்க இல்லையா? அதனால இந்த போட்டி நிறைஞ்ச அந்த ஃபீல்டில் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. சாருலதா மணி இஸ் ஆல்வேஸ் இன் சென்னை. எஸ் அண்ட் ஷீ இஸ் ரெடி டு டூ கர்நாடிக் கச்சேரிஸ் அண்ட் பாப் சிங்கிங். பாப் சிங்கிங்ல வந்து நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதால சின்ஸ் அந்த ஓப்ராலாம் சொன்னதுனால நீங்க அதை வந்து ஒரு பெரிய கான்சர்ட்டா சென்னையில் பண்ணக்கூடாது. இல்லை அதுதான், அது மிக்ஸ் பண்ணி தான் ஃபிலிம் பாடிட்டு இருக்கேன். மை இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணுறேன்ல. இப்போ நான் சொன்னேன்ல ஓன் சாங்ஸ் ஓன் கம்போசிஷன், அதில் அந்த ஃப்ளேவர்ஸ் வரும். நீங்கள் பார்ப்பீங்க அதில் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ஒரு ராகமும் இருக்கும், அந்த பாப் ஃபீலும் இருக்கும், எல்லாமே சேர்ந்து. கிரேட். எனக்காக வந்து அந்த 5 வண்ண பூவே ஒரு நான் கேட்கணும். 5 வண்ண பூவே தாலே லோலாலே நட்சத்திர பூவே காத்தா வாரன் காப்பா வாரன் ஏங்காத வழி வழியெல்லாம் வெடி நெடி வெடி நெடி படுகுழி படுகுழி தோட்டம் எங்க போவோம் எங்க வாசம் எங்க 5 வண்ண பூவே காணோம் உன்னை பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே. கிரேட்டுங்க. ஆக்சுவலாக என்னன்னா இதில் வந்து அதான் சொன்னல லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் மிக்ஸ் ஆகின ஒரு பாடல் இது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதில் எனக்கு ஒரு சின்ன தாலாட்டு தெரியுது. ஒரு தாலாட்டு மட்டும் இல்லாமல் ஒரு அழுகுரல், ஒரு ஒப்பாரி பாடல்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அதில் இருக்குது. அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காற்றான்னு சொல்லும்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிங்க. இதைத்தான் நான் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணின்னு. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் வந்து எனக்கு நீங்கள் தமிழ் சினிமாவில் பண்ணணும். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவில். ஆக்சுவலாக என்னன்னா சின்ஸ் நீங்கள் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு பேரியரே கிடையாது. நிறைய எல்லா லாங்குவேஜஸும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அதனால வந்து நீங்கள் எல்லா லாங்குவேஜஸ்லையும் பாடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தொடர்ந்து பண்ணுங்க. அண்ட் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த மியூசிக்கை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மேக் அதில் அவங்களுக்கு இன்னும் நிறைய நீங்கள் கற்றுக் கொடுக்கணுங்கிறதும் அவங்களுக்கு நிறையா வந்து நீங்கள் ஒரு டீச் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய. ஸோ நைஸ்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபீல்டு அதான் சொல்கிறேனே, நம்ம முன்னுக்கு வரணும்னா இப்போ இருக்கிற போட்டி பொறாமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் பி சுசீலா அம்மா பாடிட்டு இருந்தாங்க, ஜானகி அம்மா பாடினாங்க, அதுக்கப்புறம் சித்ரா அம்மா. மொனோப்ளைஸ் பண்ண டைம் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பாட்டு கிடைக்கிறது, அதுவும் பெண் குரலுக்கு பாட்டு கிடைக்கிறதுங்கிறது ரேர் ஆயிடுச்சு. சில படம் வருது சார், ஃபுல் ஆல்பம் வருது, அதில் பெண் குரலே இல்லாமல் வரும். ஆமாம்மா, ஃபுல் ஜென்ஸ் ஆல்பமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு பெண் பாடகிக்கு பல பாடல்கள் வரணுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை எனக்கு என்னன்னா நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் தாங்க. நீங்கள் உங்களுடைய பேசிக் கேரக்டரு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பெருசாக சுற்றி இருக்கிற விஷயங்களை கண்டுக்க மாட்டேன். நான் வந்து என்னோட விஷயத்தில் ஃபோக்கஸாக இருப்பேன். நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்கிறேன் அப்படின்னு. எனக்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணாலே ஐ திங்க் யூ கேன் டூ ஒண்டர்ஸ். கரெக்ட். நீ இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கர்ஸ்க்கு நடுவில் நிறைய போட்டி இருக்குது. ஏகப்பட்ட பேருக்கு வந்து டாமினேஷன் இருக்கும். அவங்க வர்றதுக்கு நான் பாடிடுறேன்னுவாங்க, நான் ஏன் பாட்டு இருக்கு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நடக்கும். எல்லாமே மெயினாக நடந்தது என்னன்னா, நான் இங்கே வந்த அப்புறமுமே இல்லையே அவங்க ஃபாரின்ல இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். ஸோ எனக்கு ஐம் வெரி சர்ப்ரைஸ்ட். சரி, ஓகே,
போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு நம்ம சிட்டி ஃபுல்லாக போஸ்டர் வச்சுருவாங்க தாரில் தான் பண்ணி. அதான் இந்த இன்டர்வியூஸ். ஸோ டெஃபினட்டா தேங்க்யூ ஃபார் இன்டர்வியூவிங் மீ. அண்ட் நம்ம வீட்டுக்கு வந்து நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கும் போது நம்ம இங்க தான் இருக்காங்க. இல்ல மக்கள் நிறைய பேர் என்னையும் நினைச்சிருக்காங்க நான் அமெரிக்கால இருக்கேன்னு. பாத்தீங்களா? அதனால இப்ப நான் சொல்லிக்கிறேன், நானும் சென்னையில தான் இருக்கேன், அவங்களும் சென்னையில தான் இருக்கிறாங்க, இந்த இன்டர்வியூ சென்னையில தான் நடக்குது, இந்த ஏரியால தான் நடக்குது அப்படின்னு. ஆமா ஆமா, நம்ம புண்ணிய பூமியில தான் இங்க தான் இருக்கோம் அப்படின்ட்டு. டெஃபினட்டா நீங்க நல்லா பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க அந்த சொன்னதுதான் உங்க ஃபோக்கஸ்ல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு சிங்கர் வந்து நிறைய இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ், இந்த போட்டி போறாமலாம் அதெல்லாம் ஒரு சைடு, அதெல்லாம் நம்ம அந்த அதை பத்தி கவலைப்படாம அதை பத்தி நீங்க கவலைப்படாம நீங்க பண்ணிட்டோம். இங்க இருக்கோங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டோம் த்ரூ மீடியா. அது மீடியா சப்போர்ட், அதுக்கு சொல்ல வரேன். கண்டிப்பா மீடியா வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உண்டு. ஃபார் வண்டர்ஃபுல் சிங்கர், எங்களுக்கான இந்த டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் இட் ஃபார் திரிக்குறள். ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க சேனல் பார்த்துட்டு வரேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தணும், மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.